நம்ம ஊர்லேருந்து கிளம்பி வரும்போது நல்ல பணம் கிடைக்குது, சம்பாதிக்க போகிறோம்னு ஒரு வெளியூர் வந்துடுறோம். குழந்தைங்க வளர ஆரம்பிக்கும் போது தான் நம்மளுக்கு தோணுது, அடடா நம்மளுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கே. எனக்கு சின்ன வயசுலேருந்தே திருக்குறள் ஒரு அந்த அந்த இது மேலே சரியான ஒரு இது இருந்திருக்கு. ஆனால் அர்த்தம் அவ்வளோ புரியாது. இது ஆண்டர்பிரினர்ஷிப் எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ்குள்ளே சொல்லி கொடுக்குறீங்க? 13 to 22. இது வந்து எங்கே உங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணலாம்? இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்கு போய் அங்கே வந்து நடக்கிற கோர்சஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். தமிழ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கே திருக்குறளை வந்து புரியுறது வந்து சுலபமான விஷயம் கிடையாது. கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் எத்தனை 70 புக்ஸ் வந்திருக்கு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா 1000க்கு மேலே அடிக்கணும், 1330 அடிக்கணும். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, எப்படி போயிட்டுருக்கு ஜேர்னி? இப்போ எத்தனை புக்ஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க? நான் ஸ்கூலில் இருக்கும் போதும் சரி, இப்போ பசங்க ஸ்கூலுக்கு போகிறதும் சரி, யோ இந்தியன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்தியனை தாண்டி அந்த தமிழ்ன்ற ஒரு ஐடென்டிட்டி வந்து கிடையாது. அது மற்ற பசங்களுக்கும் புரியாது. உங்களுக்கு வந்து இப்போது இதை பார்த்து வாங்கி படித்ததுக்கப்புறம் ரிவ்யூஸ் வரும், உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் வரும். ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் ஃபீட்பேக்ஸ் வரும் மக்கள். ஸோ நீங்கள் யார் யார் பார்க்கணுன்னா, தமிழ் மக்கள் இங்கே இருக்கீங்க, யூகே மட்டும் இல்லை, வேர்ல்டில் எங்கே வேணாலும், ஐயோ நம்ம பசங்களுக்கு வந்து இந்த கல்ச்சரை எப்படி சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நம்மளோட பாட்காஸ்ட் சீரீஸில் ஒரு எவ்ரி பாட்காஸ்ட் வந்து ஏதாச்சும் ஒரு புதுமை இருக்கும். இந்த டைம் வந்து எனக்கு வந்து ஒரு வாரம் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த உங்களோட க்ரியேஷன்ஸ்லாம் பார்த்து இந்த பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்காங்க, டெஃபினட்டாக இவங்கள்ட்ட பேசணுன்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப க்ரியேட்டிவாக. இந்த மாதிரி ஒரு யோசிக்க முடியுமா அப்படின்னு வரும்போது நான் ரொம்ப பெருமைப்படுற ஒரு விஷயம். ஸ்டார்ட் பண்ண இந்த விஷயம் வந்து தொடரட்டும், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். நாங்கள் எல்லாமே சொல்கிறோம். எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க, என்ன பேசுகிறான் ஏதாவது விஷயம்னா. நான் வந்து இப்போ வந்து இந்த ஊரில் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் எல்லாமே நிறைய பேர் இருக்கீங்க. நம்ம ஊர்லேருந்து கிளம்பி வரும்போது நல்ல பணம் கிடைக்குது, சம்பாதிக்க போகிறோம்னு ஒரு வெளியூர் வந்துடுறோம். வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து எல்லாமே அந்த ஆசைகள்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் குழந்தைங்க வளர ஆரம்பிக்கும் போது தான் நம்மளுக்கு தோணுது, அடடா நம்மளுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கே, அது என்ன பண்ணுறது? அது வந்து ஒன்று எப்படி நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது? இங்கே ஸ்கூல்ஸில் தமிழ் சொல்லிக் கொடுக்க மாட்றாங்க. நம்ம கல்ச்சரில் என்னென்ன நம்மளோட கதைகள் யார் எங்கேயோ கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒன்றும் வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சில பேர் ஓகே சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா தமிழ் கிளாஸஸ்க்கு அனுப்புகிறாங்க, இல்லைன்னா சாப்பாடு வழியாக இந்த மாதிரி பல விஷயத்தில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் இதையும் தாண்டி சில பேர் வந்து இதுதான் லெவல், இதுக்கப்புறம் பண்ண முடியாதுன்னு வச்சுருக்காங்க. இவங்க ஒரு ஐடியா சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க, ஒரு சூப்பரான ஒரு தாட் ப்ராசஸ்ஸு. அதை நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ நீங்கள் யார் யார் பார்க்கணுன்னா, நீங்கள் இங்கே தமிழ் மக்கள் இங்கே இருக்கீங்க, யூகே மட்டும் இல்லை, வேர்ல்டில் எங்கே வேணாலும், தமிழ்நாட்டில் இலங்கையிலேருந்து வெளியில் போனவங்க, ஐயோ நம்ம பசங்களுக்கு வந்து இந்த கல்ச்சரை எப்படி சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வணக்கம். ரொம்ப பெரிய இது இன்ட்ரோ மாதிரி பேசிட்டேன். நான் உங்களை பற்றி வணக்கம். ருஷானி மகேந்திரன் உங்கள் பேர். ஸோ ருஷானி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி வந்து இன்னொரு ஈவெண்ட் போகணும். நீங்கள் எவ்வளோ க்ரீன்ஃபர்ட்லேருந்து வரீங்க, ஒரு 1.5 hours ட்ராவல் பண்ணியிருப்பீங்களா? காலங்காத்தால் உங்கள் பொண்ணையும் வந்து எழுப்பி விட்டு அவள் என்ன நினச்சிருப்பா, என்னடா சாட்டர்டே அன்றைக்கி அம்மா எழுப்பி விட்ருக்காங்க. ஸோ ருஷானி, உங்களோட ஃபுல் இது க்ரியேஷன் எல்லாமே பேசுறதுக்கு முன்னாடி உங்களோட குட்டி இன்ட்ரோ, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸோ என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து எப்போவுமே எஜுகேஷனில் தான் இருந்திருக்கு. என்னுடைய பேஷன் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் வந்து எப்படி சுலபமாக பசங்களுக்கு கொண்டு போகிறது, அவங்கள ஃப்யூச்சருக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறத தாண்டி அவங்களுக்கு ஃப்யூச்சரில் அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கு என்ன தேவைப்படும். ஆனால் சில ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங், லாஜிக்கல் திங்கிங், எப்படி ஒரு பிரச்சனையை பார்த்து அதை ஓவர் கம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு கடந்த 15 years வந்து நான் பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் ஹெட் ஆஃப் ப்ராடக்ட் அட் கோடிங் ஸ்கூல். அது வந்து 3 வயசுலேருந்து ஒரு 12 வயசு வரைக்கும் பசங்களுக்கு கோடிங் சொல்லிக் கொடுக்குறது, த பேசிக் ஆஃப் கோடிங், ஹவு டஸ் இட் ஒர்க். இப்போ வந்து ஐம் எ சீஃப் லேர்னிங் ஆஃபீஸர் ஆஃப் அ ஆர்கனைசேஷன் கால் யூனிவர்சிட்டி. அங்கே வந்து நாங்கள் ஆண்டர்பிரினர்ஷிப் skills சொல்லி கொடுக்குறோம். How do you start? ஒரு ஐடியா இருந்தால் அந்த ஐடியா வந்து எடுத்து how do you bring that to the world?
ஸோ ஒரு 13 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் அதை சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி அங்கே தமிழ் கலாச்சாரத்தை வந்து எப்படி பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, எஸ்பெஷலி 2வது தலைமுறை, they are detached from the language. உணவு தெரியும், ஆட தெரியும், இசை தெரியும் ஒரு அளவுக்கு, பட் ஸ்டில் அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து முழுக்க வேறு விஷயங்களே இருக்குது. ஸோ எப்படி அவங்க ஹெரிட்டேஜ் அந்த கனெக்ட் கொடுக்குறது, மொழி தெரியாட்டி எப்படி அந்த where did we come from, what are our roots, அதை எப்படி கொண்டு போகிறதுன்ட்டு இந்த என்னுடைய பணியில் இருக்கிற ஸ்கில்ஸை வந்து அதை எடுத்து இந்த குரல் இன்ஸ்பயர்ட் ஸ்டோரிஸை வந்து நான் சேமித்து வச்சுருக்கிறேன். அருமையாக சொன்னீங்க. எப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு காசு வருது வேலை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி இல்லாமல் இங்கே நான் கற்றுக்கிட்டதை எடுத்து நான் வந்து ஒரு நல்லது பண்ணணும் நம்ம கம்யூனிட்டிக்குன்னு வந்தீங்க. அங்கே தான் நான் கனெக்ட் ஆகிறேன் அவங்களோட. எனக்கு அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் வந்து இப்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொன்னீங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது ஆண்டர்பிரினர்ஷிப் எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ்குள்ளே சொல்லி கொடுக்குறீங்க? 13 to 22. 13லேருந்து அந்த டைம்லலாம் எனக்கு வந்து யார் கேட்டாலும் நான் இன்ஜினியர் ஆவேன், டாக்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து அந்த ஐடியா கொடுக்குறீங்க பசங்களுக்கு. ஸோ இப்போ இது வந்து எங்கே உங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணலாமா பசங்க அவுட் சைடு? அது எஸ், எனிஒன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்கு போய் அங்கே வந்து நடக்கிற கோர்சஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இது நல்லா இருக்கே அப்படிம்பாங்க. டெஃபினட்டாக பண்ணலாம். ஸோ இப்போ வந்து உங்களோட பயணம், இப்போ நீங்கள் இங்கே பிறந்தீங்களா? ஆமாம். சூப்பர். இங்கே பிறந்ததுக்கு தமிழ் நல்லா பேசுகிறீங்க. சூப்பர். ஸோ இங்கே பிறந்ததுக்கப்புறம் இது போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த லேர்னிங் வரும்போது இப்போ குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லும்போது இந்த சொல்லிக் கொடுக்கும்போது இந்த ஐடியா வந்துச்சு டக்குன்னு ஒரு பல்பு. அப்படிதான். பிகாஸ் எனக்கு சின்ன வயசுலேருந்தே திருக்குறள் ஒரு அந்த அந்த இது மேலே சரியான ஒரு இது இருந்திருக்கு. நாங்கள் திருக்குறள் போட்டி பண்ணுவோம் தமிழ் ஸ்கூலில். ஆனால் அர்த்தம் அவ்வளோ புரியாது. ஸோ ஜஸ்ட் பாடம் பண்ணிட்டு அப்படியே. ஆனால் ஒரு டைமில் எனக்கு அப்பாவை கேட்டேன், எனக்கு இந்த திருக்குறள் நல்லா இருக்கு, ஆனால் அதுக்கு அர்த்தம் என்னென்னா அப்பாவும் ஒரு அளவுக்கு எனக்கு இந்த ஒரு அளவுக்கு தான் தெரியும், தமிழ் டீச்சரை போய் கேளுங்கன்னு தான் சொன்னவர். ஸோ தமிழ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கே திருக்குறளை வந்து புரியுறது வந்து சுலபமான விஷயம் கிடையாது. நானும் உங்கள் அப்பா லெவலில் தான் இருக்கேன். நிறைய பேர். அப்போ எனக்கு ஒரு டார்கெட் இருந்திருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி சிங்கிள் திருக்குறள். எங்களை தமிழ் பாரம்பரியத்தில் வந்து திருக்குறள் சொல்லி கல்யாணம் பண்ணுறதுன்ற ஒரு விதிமுறை இருக்கு. ஸோ எங்களை 25th anniversary வந்து அதோட டார்கெட்டை வச்சிருக்கிறேன். பட் அப்படி பண்ணும்போது அது புரிஞ்சு பண்ணணும், நாட் ஜஸ்ட் ஃபார் சேக் ஆஃப் டூயிங். ஸோ அது நான் என்னுடைய பயணத்தில் இது பண்ணும்போது சரி நான் என் பசங்களுக்கும் நான் இது கொண்டு போகணும், they need to understand this, இதில் எவ்வளோ ஞானம் இருக்குது, அதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. பட் என்னுடைய பசங்களுக்கு மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறைக்கு வந்து இது விட்டு போகக்கூடாது. பிகாஸ் மொழி விட்டு போகும்போது இதுவும் விட்டு போயிடும். ஸோ நாங்கள் வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு அந்த இங்கிலீஷில் இந்த திருக்குறளை கொண்டு போய் அது அப்படி அவங்க வந்து தமிழ் கலாச்சாரத்து மேலேயும் மொழி மேலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரதுன்று தான் என்னுடைய நோக்கம். அருமை. ஸோ இது வந்து இப்போது நீங்கள் சொன்னீங்க ஒரு திருக்குறளையும் புரிஞ்சுக்கணும். திருக்குறள் அது வந்து வள்ளுவரோட ஃபேன் நீங்கள். ஸோ எப்படின்னா இந்த 25வது ஆனிவர்சரிக்கு என்ன சொன்னீங்க நீங்கள்? அந்த தமிழ் பாரம்பரிய அந்த முறையில் கல்யாணம் பண்ணுறது வந்து அந்த 1330 திருக்குறள் சொல்லி தான் தாலி கட்டுவாங்க. அப்படி அவர் சொல்லுமா நீங்கள் சொல்லுமா? நாங்கள் சொல்கிறது இல்லை, இன்னொரு ஆள் சொல்லுவாங்க. இல்லைன்னா அவர் ரெடி ஆகணும் இதெல்லாமே கற்றுக்குங்கன்னு. ஸோ வெரி குட், சூப்பர். அது சூப்பராக நடக்கட்டும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து இது பண்ணிட்டீங்க, ஓகே இந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க தமிழில் தான் சொல்லிக் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, அது நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்லேயும் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு தான் இங்கிலீஷில் கொண்டு வந்தீங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, எல்லாருக்கும் கதை சொல்லும் போது கதையில் எப்போ வந்து கேரக்டர் வந்தாலும் நம்ம தமிழ் கேரக்டர்ஸ் வரவே மாட்டேது. அது வந்து எங்களுக்கு ஒரு ஆதங்கமாக இருந்தது. என்னடா நம்ம இது எல்லோரும் யார் வந்தாலும் என்கிட்டையும் இப்போ யார் பார்த்தாலும் வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னா இந்தியா, பாலிவுட் அப்படிம்பாங்க. அதுக்கு கீழே வரவே மாட்டாங்க. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை போய் வெளியில் கத்தி சொல்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சிருக்கும்போது இந்த ஐடியா சூப்பராக இருந்தது. ஸோ உங்கள் கேரக்டர்ஸ் எல்லாமே தமிழ் கேரக்டர்ஸ் தான். பிகாஸ் எனக்கு வந்து நான் ஸ்கூலில் இருக்கும் போதும் சரி, இப்போ பசங்க ஸ்கூலுக்கு போகிறதும் சரி, யோ இந்தியன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்தியனை தாண்டி அந்த தமிழ்ன்ற ஒரு ஐடென்டிட்டி வந்து கிடையாது. மற்ற பசங்க
பசங்களுக்கும் புரியாது, எங்களோட பசங்களுக்கும் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்றும் தெரியாது. சரி. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வந்து குஜராத்தி கேரக்டர்ஸ் இருக்குது, பாகிஸ்தானி கேரக்டர்ஸ் இருக்குது, வேறு நாட்டில் இருந்து கேரக்டர்ஸ் இருக்குது. ஆனால் தமிழ் கேரக்டர்ஸ் வந்து கிடையவே கிடையாது. ஸோ அது அப்படி ஒரு தமிழ் கேரக்டர்ஸை எடுத்து நாங்கள் மெயின் ஸ்ட்ரீம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கொண்டு போனால் எங்களோட பசங்களுக்கும் they can feel proud of the identity. கனெக்ட் ஆவாங்க. கண்டிப்பா. And மற்ற பசங்களும் now I understand your background, your heritage. Tamil is a thing. அது வந்து மற்ற பசங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் என்னுடைய ஆசை. ஸோ ராஜு முத்துசாமின்னு ஒரு கேரக்டர் வரும் அப்புறம். கண்டிப்பா. சூப்பர், அருமை. அவர் அப்பா கேரக்டர் பண்ணுவார். சூப்பர். ஸோ இப்போ வந்து என்னென்னா நீங்கள் அந்த அழகாக இந்த இது விஷயம் பண்ணும்போது இது சொல்லிடலாம், ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டம். 2 குழந்தைங்க, டே ஜாப் ஒன்று இருக்குது. ரொம்ப உங்களுக்கு வந்து லக்கி. நாம் பார்த்துட்டேன் உங்கள் இது கணவர் ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். நீ காலையும் அழகாக உங்களை ட்ரைவ் பண்ணலாம் வந்திருக்காரு. ஸோ ஆனாலும் இந்த எஃபர்ட் வந்து இப்போ வந்து 1 2ன்னு சொல்ல, நீங்கள் சொன்னீங்க நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் எத்தனை 70 புக்ஸ் வந்திருக்கு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா 1000க்கு மேலே அடிக்கணும், 1330 அடிக்கணும். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. எப்படி போயிட்டுருக்கு ஜேர்னி? இப்போ எத்தனை புக்ஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க? சோஃபா நான் 9 பண்ணியிருக்கிறேன். 10வது ஒர்க்கிங்கில் இருக்குது. ஆனால் நடுவில் அந்த புக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் நடுவில் மார்க்கெட்டிங்குக்கு நிப்பாட்ட வேண்டியது இருக்குது. ஆனால் என்னுடைய இது வந்து உண்மையை சொல்ல போனால் இது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தானாகவே ஒரு திசையில் அதை என்னை கொண்டு போகுது. இதை நான் பிளான் பண்ணி இப்படி தான் இந்த டைமுக்குள்ளே தான் இது பண்ணணும் அது பண்ணணும்னு அப்படி கிடையாது. அந்த ஐடியாஸ் வருது. நான் ஒரு கருவி தான். ஸோ ஒரு கருவியாக நான் எழுதுறேன். அதை வர மட்டுக்கும் ஐ நீட் டு ஜஸ்ட் ஃபாலோ தட் ஜர்னி. இந்த பாருங்க, அழகாக வந்து புக்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக பிரிண்ட் பண்ணி எனக்கு இப்போது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே படிக்கணும்னு தோணுது. இவ்வளோ எஃபர்ட் போயிருக்கு இதுக்குள்ளார. ஒரு குழந்தைக்கும் வந்து இதெல்லாம் எனக்கு அப்படியே புல்லரிக்குது. உட்காந்து ஒரு பொண்ணு இவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. சூப்பர். இது என்னென்னா இப்போ வந்து இந்த ப்ராசஸ் எனக்கு சொல்லுங்கள். இப்போ வந்து ஒரு குரல் எடுக்கிறீங்க, எடுத்துகிட்டு என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்? அப்படி ஸோ குரல் வந்து ஃபர்ஸ்ட் நான் எனக்குள்ள வந்து என்னுடைய வாழ்க்கையில் அந்த குரலை எப்படி நான் பயன்படுத்தி இருக்கிறேன் அல்லது எப்படி பயன்படுத்தலாம், சரி, அது முதல் நான் எனக்குள்ள புரிஞ்சுக்கிட்டு இது வந்து ஒரு மொரலாக நிறைய ஸ்டோரிஸில் வந்து ஒரு மொரல் இருக்குது. ஸோ அது வந்து மொரலாக வந்து இங்கிலீஷில் எப்படி பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ அந்த மொரலை வச்சு தான் நான் அந்த ஸ்டோரியோட லைனை உருவாக்குவேன். ஓகே. தென் சாப்டர்ஸ் உருவாக்குவேன். நார்மலி ஒரு 9-10 சாப்டர்ஸ் அவ்வளோதான். இந்த ஏஜுக்கு அவ்வளோதான் அவங்களோட பொறுமை. நாங்கள் அதுக்குள்ள சொல்ற கதையை சொல்லட்டும். ஸோ நான் அதை அவுட்லைன் பண்ணிட்டு தென் ஒவ்வொரு சாப்டராக இருந்து நான் எழுதுவேன். ஸோ அதுக்கு டார்கெட் வைப்பேன். சரி, இன்றைக்குள்ள 3 சாப்டர் முடிக்கணும், 4 சாப்டர். அது சில நேரம் என்னை தாண்டி என்னை மீறி அது வந்துடும். ஒரு நாளிலேயே நான் 10 சாப்டரும் முடிச்சிருக்கேன். சம்டைம்ஸ் சில நேரம் அப்படியே ஒரு ஃப்ளோவில் இருக்கும் போது அது அப்படியே வந்துடும். எழுதுவீங்கன்னா இல்லை டைப்பா? நான் ஃபர்ஸ்ட் பேப்பரில் தான் தொடங்கினேன். ஆனால் அது வந்து ப்ராசஸ் வந்து ஸ்லோ ஆகுது. அப்போ நான் இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு. எனக்கு அந்த காலத்தில் நாங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு டைப் ரைட்டர் வச்சுருப்பாங்க. என்கிட்ட ஒரு பழைய டைப் ரைட்டர் இருக்குது. அதில் தான் ரைட்டர்ஸ் எழுதுவாங்க அந்த மாதிரி. ஸோ எப்படின்னா இப்போ நீங்கள் 9 to 5 ஜாப் போடுறீங்க, வீட்டில் நிறைய வேலைகள், எப்போ உட்காருவீங்க இதுக்கெலாம்? ஸோ நான் வேலை தொடங்குறதுக்கு முன்னாடியும் நடுவில் லஞ்ச் பிரேக் ஒரு டைம் கிடைச்சா இந்த வேலை ஒரு அளவுக்கு ஃப்ளெக்சிபிள் தான். அப்போ நடுவில் டைம் கிடைக்கும் போது அடுத்த சாப்டர் அப்படி டார்கெட் போட்டு நான் முடிப்பேன். உங்களுக்கு யார் சவுண்டிங் போர்டு ஃபஸ்ட்டு? இதை எப்படி எங்கே ட்ரை பண்ணுவீங்க? என் பசங்க தானே. அவங்க ஸ்கூலால் வரும்போது I had an idea mommy, can you put this chapter, put this thing, put this name, அப்படி வருவாங்க. தென் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் படிக்கிறதும் அவங்க தான். இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது, இங்கே இது பண்ணுங்க. நான் வந்து ஸ்டோரிஸை வந்து பாட்காஸ்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா சில பசங்களுக்கு வந்து படிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ அவங்க கேட்க விரும்புவாங்க, அல்லது படிச்சுக்கிட்டே கேட்கலாம். ஸோ நான் பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது இதில் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் போடுங்க, இது கரெக்ட் பண்ணுங்க. அப்படி இருந்து நான் 2 hours 3 hours ரெக்கார்ட் பண்ணாலும் மகன் இருந்து கேட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லி தான் விடுவார். ஸோ நிறைய சப்போர்ட் இருக்கு. ஸோ மகனுக்கு என்ன ஏஜ்? He's 7. பொண்ணு தான் பெரியவா 10. ஓகே. ஸோ 2 பேரும் உங்களுக்கு ஃபுல் இது கொடுப்பாங்க, ஃபுல் சப்போர்ட். இன்றைக்கு மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்களா, பேனர்ஸ், ஃப்ளையர்ஸ் நான் பண்ணேன். இவ வந்து யூ ஹேவ் டு மேக் புக் மார்க்ஸ் மம்மி, பிகாஸ் புக் மார்க்ஸ் வந்து வேறு புத்தம் படித்தாலும் இந்த புத்தம் வந்து ஞாபகத்தில் இருக்கும். அந்த அளவுக்கு பிகாஸ் இது வந்து entrepreneurship training. அவள் வந்து கேட்டிருக்கிறான் மற்ற பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது entrepreneurship training எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதுண்டா. ஸோ அவள் ஐடியா அவள் டிசைன் பண்ணி நாங்கள் பிரிண்ட் பண்ணி. ஸோ நீங்கள் சொல்லிங்க 13லேருந்து 22 entrepreneurship 50 வயசுல லோடா வரலாமா? சூப்பராக இருக்குது இந்த ஐடியா கேட்குறதுக்கு. ஸோ இதை எங்கே நம்ம ஊரில் தான் பிரிண்ட் பண்ணுறீங்களா இங்கேயா?
ஸோ இது வந்து அமேசானில் வந்து பிரிண்ட் ஆன் டிமாண்டில் இருக்குது. Okay. ஸோ ஒவ்வொரு ஆர்டர் வரும்போது அமேசான் பிரிண்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ எந்த நாட்டில் இருந்தாலும் அமெரிக்கா, யூஎஸ், கனடா, மெக்சிகோ, ஸ்பெயின், ஜப்பான், ஆஸ்திரேலியா எல்லா நாட்டிலையும் இது வாங்கலாம். சூப்பர். இது வாங்கிட்டு இருக்கலாங்க. இப்போ இது வரைக்கும் 9 புக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் தொடரும் இது. உங்களுக்கு வந்து இப்போ இதை பார்த்து வாங்கி படித்ததுக்கப்புறம் ரிவ்யூஸ் வரும், உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் வரும். ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் ஃபீட்பேக்ஸ் மக்கள்கிட்ட? சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க, நானே இப்போ இது வந்து பெற்றோர்கள் சொல்கிறேன், நானே எவ்வளோ ஐ லேர்ன் so much from reading this book. எனக்கு தெரியாத விஷயங்கள் வந்து ஐ ஹவ் லேர்ன்ட். அண்ட் ஆல்சோ இது வந்து இட்ஸ் அ பாண்டிங் ஆக்டிவிட்டி. எனக்கு நான் இதை எப்படி பார்க்கணுன்னா, பசங்க மட்டும் படிக்கிறதுக்கு இல்லை, ஃபேமிலிஸ் வந்து சேர்ந்து படித்து அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த புக்கில் வந்து சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இந்த கதையில் வந்த சில இதில் வந்து நீங்கள் எப்படி உங்களோட வாழ்க்கையில் இது பண்ணலாம். ஸோ அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முதல் ஜஸ்ட் ஹியர் ரிஃப்ளெக்ஷன். ஸோ ஒவ்வொரு புக்குக்கும் அட் த எண்ட் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் என்ற ஒரு செக்ஷன் இருக்கு. ஸோ ஜேர்னலிங், கலரிங் ஆக்டிவிட்டீஸ், ஆர்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து கியானிய போன அட்வென்ச்சரில் வந்து நீங்கள் எப்படி அதை பயன்படுத்துவீங்க நீங்கள் படித்ததை. ஸோ அதில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்ட் ஒர்க்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான காமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. ஏதாச்சும் ரொம்ப நிற்கிற மாதிரி மனசில் ஏதாச்சும் இருக்கா? ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணாங்க. இந்த புத்தகம் வந்து டைம் ட்ராவலிங் டு மீட் திருவள்ளுவர் அண்ட் ஏதாவது ஒரு மிஸ்ட்ரியோ பசலோ சால்வ் பண்ணி அந்த குரலுடைய பொருளை வந்து இது பண்ணுறது. ஸோ சில குழந்தைகள் வந்து ஐ வாண்ட் டு டைம் ட்ராவல் டு மீட் ஔவையார், ஐ வாண்ட் டு டைம் ட்ராவல் டு மீட் வேறு கேரக்டர்ஸ். அப்படி ஐடியாஸ் எல்லாம் வந்து இருக்கு. சூப்பர். இந்த சைடில் இருக்கட்டும், அம்மா அப்பா எப்படி இதை பார்த்துட்டு என்ன ப்ரௌடாக இருக்காங்களா? என்ன சொன்னாங்க? எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அப்பா சொல்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து மொழி விடக்கூடாது, கலாச்சாரம் விடக்கூடாது. அது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அது வந்து சின்ன வயசு நாங்கள் தமிழ் பேசும்போது கேள்வி பண்ணுவாங்க, கொஞ்சம் இங்கிலீஷ் ஆக்சென்ட் இருக்குது, சில வார்த்தைகள் வந்து அந்த தப்பான மீனிங்கில் வரும். ஆனால் அப்பா சொன்னது வந்து அதையும் தாண்டி யூ ஷுடன்ட் கிவ் அப். அது வந்து யூ ஷுட் கீப் ப்ராக்டிஸிங், யூ ஷுட் கீப் ட்ரைங் டு ஸ்பீக் தமிழ். அண்ட் எனக்கு வந்து என்னுடைய பசங்களுக்கும் வந்து அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது. அந்த என்னுடைய ஜெனரேஷனில் நிறைய பேர் வந்து தமிழ் மேல ஆசை இருக்கு, but they are shy to speak because நிறைய பேர் வந்து they have put them கிண்டல் பண்ணுவாங்க. sometimes maybe வீட்ல பேசுவாங்க but வெளியால பேச மாட்டாங்க. So என்னோட பசங்களுக்கு வந்து நாங்க ஆன்லைன் கிளாஸ்ல தான் தமிழ் சொல்லி கொடுக்கிறோம் because they shouldn't be in an environment where they might be made fun or they may do that. So அம்மா அப்பா வந்து சரி அட்லீஸ்ட் தமிழ் சேர்ந்த ஏதாவது ஒன்று வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. அப்பா இந்த புக்கெல்லாம் வாங்கி படிச்சு இப்போ நல்லா புரிஞ்சுட்டு அம்மா இது இப்போ புரியுதுமா வந்து நானே நம்ம யாருக்குனாலும் சொல்லி கொடுக்க சொல்கிறேன். அப்பா சொன்னது வந்து தமிழ் அழுது எனக்கு சரியா புரியல அப்படின்றாங்களா? சரி சூப்பர். இப்போ வந்து மெயினாக வந்து இங்கே பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாமே இந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்ல பாயிண்ட் ஒன்று சொன்னாங்க ருஷானி. எப்படின்னா நம்ம பசங்க வந்து இங்கே வந்து ஒரு எஃபர்ட் எடுத்து அவங்க வந்து தமிழ் கற்றுக்கணும்னு வரும்போது அவங்க பேசும்போது கிண்டல் பண்ணியோ நக்கல் பண்ணியோ அதில் என்னென்னா அப்படியே புட் ஆஃப் பண்ணிடாங்க அவங்க. ஏன்னா நம்ம அங்கேயே ஸ்டார்டிங்லேயே நிறுத்திடுறோம், அதுக்கப்புறம் அவங்க போக மாட்டாங்க. அந்த தப்பு நானும் பண்ணியிருக்கேன் என் பொண்ணை பார்த்து சில டைம்லாம். ஆனால் வந்து இப்போதைக்கு இது ஒரு லெசனாக நான் எடுத்துக்கிறேன், டெஃபினட்டாக பண்ண மாட்டேன். இது நிச்சயமாக நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த விஷயத்த பண்ணாதீங்க. அவங்கள இன்னும் என்கரேஜ் பண்ணி அவங்கள இன்னும் பேச வைங்க. இதுக்கு மூலமாக இன்னும் நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகி வருவாங்க. டெஃபினட்டாக இது பண்ணலாம். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் எல்லாருமே யோசிப்பாங்க, சரி இது எங்கே வாங்குறது, எப்படி வாங்குறது, என்னென்ன விதமாக வாங்குறது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸோ அமேசான், உங்களோட நாட்டு அமேசான் இதில் போய் குரல் இன்ஸ்பயர்ட் ஸ்டோரிஸ்ன்ட்டு போட்டிங்களா எல்லா கலெக்ஷனும் வரும். உங்களுக்கு எந்த புத்தகம் வேணுமோ நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். அல்லது என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐ ஆம் ருஷானி என்னை தொடர்பு கொண்டீங்களா தென் என்கிட்டயும் இருந்து நான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்கள் குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள் 2 கேரக்டர் இருக்காங்க, அதில் ஒரு கேரக்டர் நான் பார்த்துட்டேன் இங்கே நேராகவே. ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, போங்க. அது மட்டும் இல்லை, இது சில பேர் வந்து லிசன் பண்ணணும் இது வேணும் அப்படின்னா ஆடியோ புக்ஸ் இருக்கா? ஆமாம். ஸோ bit.ly/குரல் பாட்காஸ்ட்டுக்கு போனீங்களா யூடியூப்லேயும் இருக்குது குரல் இன்ஸ்பயர்ட் ஸ்டோரிஸ் பாட்காஸ்ட், அங்கே கேட்கலாம். எனக்கு ஆனால் 7 புக்கு தான் வந்திருக்கு. 1 2 3 4 5 தான் வந்திருக்கு. 4 புக் மிஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ 4 புக் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நாங்கள் எல்லோரும் போடுறோம். ஸோ போய் பாருங்கள். நீங்கள் எவ்வளோ புக்கு வாங்கி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அது வந்து இவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், இன்னும் நிறைய புக்கு எழுதணும் அப்படின்னு. ஸோ இது வரைக்கும் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஜப்பான்லேருந்து யூஎஸ்லேருந்து எல்லா இடத்துலேருந்தும் மக்கள் வாங்கியிருக்கீங்க. ஆனால் இது வந்து ஜஸ்ட் பிகினிங். இவங்களை நல்லா நீங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா 1330 இவங்க எழுதி முடிக்கிறத நான் பார்த்து சந்தோஷப்படணும். நீங்களும் அது கூட அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். அவங்க ஃபேமிலி நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
எங்கள் இதுக்கு வந்து இவ்வளோ டைம் கொடுத்து இது வந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்களும் இதை சப்போர்ட் பண்ணியிருந்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம்.